அனைவருக்கும் வணக்கம். ரமேஷ், ஆதினி ஃபார்ம்ஸ், ஈரோடுங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இயற்கை வந்து ஒவ்வொரு சூழலுக்கும் ஒவ்வொரு உயிர்களுக்கும் அதை எப்படி தகவமைச்சு எப்படி வாழ வைக்குது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்க போகிறோங்க. பொதுவாக ஆக்சுவலாக நீங்கள் வந்து பார்க்குறது சார்கோலுங்க. அதாவது ஆர்கானிக் ஃபார்மிங்கில் சாயில் அமெண்ட்மெண்ட்ஸுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள். மரத்துலேருந்து எரித்து மீதமாக இருக்கிற கறிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக எந்த உயிரினமுமே பூச்சிகள் எதுவும் இதில் இருக்காது. ஏன்னா அதுக்கான ப்ரேஸு, அதாவது அதுக்கான இறை எதுவுமே இதில் இருக்காதுங்க. ஆனாலும் இங்கே பாருங்கள், இன்றைக்கி கவனித்தேன், இந்த இடத்துல ஒரு பூச்சி இருக்குது. சார்கோல் மாதிரியே அதை சார்கோல் மேலே இருக்கிற சார்கோல் பீசஸ் எல்லாம் அதில் ஒட்ட வச்சுக்கிட்டு அது இங்கே வாழுது. உங்களால் கண்டுபிடிக்க முடியுதுன்னு பாருங்கள். இது ஒரு பூச்சி. ஆக்சுவலாக நானே அதை தான் இப்போ தான் பார்க்குறேன், ஃபஸ்ட் டைம். உள்ளே போகுது. அந்த சார்கோல் பீசஸ் எல்லாம் அது மேலே ஒட்ட வச்சுக்கிச்சு. எதுக்குன்னு தெரியல. இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற உயிர்கள் எல்லாமே வந்துட்டு அந்தந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி அதுவே தன்னை தகவமைச்சிட்டு வாழும். இங்கே இருக்கு பாருங்க. இது சிலந்தி வகை சேர்ந்ததுன்னு நினைக்கிறேங்க.